இலக்கியா இப்போ இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, அழிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது இந்த அஞ்சலியோட ரகசியத்த அவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தையே இல்லாம அவளோட வயித்துல குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கா இல்லையா? அந்த ஒரு உண்மைய தெரிய வச்சு, அதாவது அத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த அஞ்சலிய ஆஃப் பண்ணணும். கௌதமோட வழிக்கு வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான், இந்த அஞ்சலிய பத்தின ரகசியத்த வந்து தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சாங்க. ஆனா கடைசியில அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிக்கு ஆப்பா போய் முடியறது மட்டும் இல்லாம, இந்த அஞ்சலியால எப்பவுமே குழந்தையே பெத்துக்க முடியாது அப்படின்ற உண்மைய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மகேஷ் இருக்கான் இல்லையா? அவனோட வாயாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லார்கிட்டயுமே நம்ம இலக்கியா சொல்ல வச்சுர்றாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துகிட்டு, இந்த அதாவது நம்ம ஜானகி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "நீங்க கவலைப்படாதீங்க அத்த, எல்லாமே நல்லபடியா நடக்கும்." அந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளான் பண்ணி சிக்க வைக்க போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம இலக்கியா இருந்துகிட்டு, இந்த மகேஷ மீட் பண்றதுக்காக போறாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த மகேஷ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கு. அத வச்சு மிரட்டிட்டு இருக்கான் இல்லையா? அந்த ஒரு ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம, இந்த அஞ்சலிய அவங்ககிட்ட இருந்து காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு தான், ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவன மீட் பண்றதுக்காக போறாங்க. "இங்க பாரு மகேஷ், நீ நேத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி கிட்ட நகையும், பணமும் வாங்கிட்டு போன. அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. அந்த ஒரு எவிடன்ஸ வச்சு உன்ன ஜெயில்ல தூக்கி போட முடியும். ஆனா எனக்கானது அது கிடையாது. அப்படி அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, நீ எத வச்சு மிரட்டிட்டு இருக்க? அப்படி என்னதான் விஷயம் உன்கிட்ட இருக்கு? அந்த உண்மை தெரிஞ்சா கார்த்திக் அத வீட்ட விட்டு விரட்டிருவான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ற. அப்படி என்ன விஷயம் அது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. உங்ககிட்ட நான் சொல்றதுனால எனக்கு என்ன யூஸ் ஆக போகுது? எனக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகணும். ஏன்னா அந்த விஷயம் தெரிஞ்சதுனாலயும், ஆதாரம் என்கிட்ட இருக்கிறதுனாலயும், அஞ்சலி கிட்ட இருந்து மாசம் மாசம் 1,00,000 2,00,000 சொல்லிட்டு பணம் வாங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் சொன்னதுக்கு அப்புறமா, அதுக்கப்புறம் என்ன நான் பண்றது? அந்த பணமும் எனக்கு கிடைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, உனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வந்து குடுத்துர்றேன். உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லிட்டு வந்து கேளு. அவ்வளோ பணத்தையும் நான் குடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா அஞ்சலிய மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நீ அந்த ஒரு விஷயத்த வச்சு மிரட்டக்கூடாது. அப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, அந்த ஒரு விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டும் கேட்குறாங்க. நம்ம இலக்கியா கேட்ட மாதிரியே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்டீங்கன்னு வைங்களேன், நீங்களே சொல்லுவீங்க, கார்த்திக்கு அவ தேவையே கிடையாது. அவள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே அடிச்சு வரதுக்கு தயாராயிருவீங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, நம்ம இலக்கியா கிட்ட நடந்த உண்மைய சொல்றான். அது மட்டும் இல்லாம ஆதாரமும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அஞ்சலியால இப்போ இல்ல, ஜென்மத்துக்கும் குழந்தை பெத்துக்கவே முடியாது. அப்படின்ற ஒரு உண்மைய வந்து சொல்றாங்க. இத கேட்டதும் இலக்கியாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. இப்படிப்பட்டவ எவ்வளவு நாளா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்கா இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால, நீ என்ன பண்ற? நீ கேட்ட பணத்த நான் குடுத்துர்றேன். நீ நேரா போயிட்டு வீட்ல இருக்க எல்லார்கிட்டயுமே அஞ்சலிய பத்தின ரகசியத்த போட்டு உடைச்சுரு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இப்போ மகேஷ்க்கு பணம் தான் முக்கியம். அஞ்சலி பக்கம் பேசுறதா, இல்ல நம்ம இலக்கியா பக்கம் பேசுறதா அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்றதுனால, நம்ம இலக்கியா குடுக்குற பணத்த வாங்கிக்கிட்டு, அடுத்ததா இந்த அஞ்சலி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நேரா போயிட்டு அஞ்சலி முன்னாடி வீட்லயே வந்து நிக்க ஆரம்பிச்சுறாங்க. "அஞ்சலி, இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. நான் எல்லா உண்மையுமே சொல்லப் போறேன். இந்த ஆதாரத்த முதல்ல நீ பார்த்துக்கோ. நான் அதுக்கப்புறம் வீட்ல இருக்க எல்லார்கிட்டயுமே காட்டிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டாக்டரும் இந்த அஞ்சலியும் பேசின அந்த ஒரு ஆதாரத்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டயுமே காட்ட ஆரம்பிச்சுறான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.